என்னது வாட்டரில் கேஸ் அடுப்பா? எனக்குமே இந்த நியூஸை கேட்குறப்போ ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்பட்றா வாட்டரில் கேஸ் அடுப்பு வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் எனக்குமே இருந்துச்சு. பியூரிஃபை வாட்டரில் எப்படி கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கண்டென்ட்டு. அது என்னன்றதை போகிற போக்கில் லைட்டாக போய் பார்த்துட்டு போகலாமா? போகிற போக்கில் வித் மீ தனுஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் வாட்டரில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் அடுப்பை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழன்னு சொல்கிறதுல ஒரு பெருமையாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சேலத்தை சேர்ந்த ராமலிங்கன் கார்த்தி என்பவர் தான் இந்த ஒரு கேஸ் அடுப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. நான் சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து எங்கள் வீட்டில் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விறகடுப்பு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் சமையல் எல்லாமே செய்வாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும், ஏன்னா விறகடுப்பு பற்ற வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டிலே ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட் போய் திரியடுப்பு, அந்த ஸ்டவ் அடுப்பு சொல்லுவாங்கள்ல, பம்பு ஸ்டவ் அடுப்புன்னு சொல்லி அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுற ஒரு அடுப்பு ஒன்று. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட்டடாக போய் கேஸ் அடுப்புக்கு வந்தாங்க. ஸோ கேஸ் அடுப்பு தான் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோன்னா சோலார் அடுப்புலாம் இருக்குது. சோலார் அடுப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி சொல்கிறது, இந்த எரிவாயு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடோட வரட்டியெல்லாம் வச்சு ஒரு ஆசனம் செட் பண்ணி அதுலேருந்து கேஸை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து அடுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்து போய் இப்போ வாட்டரில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம சேலத்தை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்தி என்பவர் அடுப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் நம்ம கேஸ் அடுப்பில் செய்யக்கூடிய சமையலை 1 மணி நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியான, மக்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த ஒரு கேஸ் அடுப்பே மேக் பண்ணியிருக்காங்க. 5 லிட்டர் தண்ணி இருந்தால் மட்டுமே போதுமா 6 மாதத்துக்கு இந்த அடுப்பு எரியுமா? ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. இந்த கேஸுக்கு வந்து ஹார்ன் கேஸ் என்று சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து ஹார்ன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மாதம் செலவுன்னு பார்த்தோன்னா வெறும் 100 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்ம சேஃபஸ்டான ஒரு கேஸ் அடுப்பு அப்படின்றத தான் இதில் ஃபுல்லாக பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 20 இயர்ஸாக ஹைட்ரஜனை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டே இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. டெல்லிக்கு போய் அங்கே இருக்க எக்ஸிபிஷனில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இதோட ஒர்க் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரிக்கு அப்புறம் நம்மளோட விற்பனைக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா மேபி விற்பனைக்கு வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்புகள் நம்ம ஊருக்கு வந்து நம்ம தமிழர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஊரை சேர்ந்தவர் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸாக தான் இருக்குது. ஸோ அது இன்னும் விற்பனைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மூவில் இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். போகிற போக்கில் வித் மீ தனுஷ்.